திருத்தணியில் 17 வயது சிறுமி கருக்கலைப்பின் போது உயிரிழந்த விவகாரத்தில் தற்போது இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சம்பவம் தொடர்பாக இருவரை கைது செய்து திருத்தணி அனைத்து மகளிர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிறுமியின் 5 மாத கர்ப்பத்தை ஆந்திர மாநிலம் பன்னூர் கிராமத்தை சேர்ந்த இளைஞருக்கு தொடர்பு இருப்பதாகவும் கடந்த 14ஆம் தேதி கருக்கலைப்பு செய்த நிலையில் சிறுமியின் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் அவர் திருத்தணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கிறார். சகோதரர் உறவுமுறை கொண்ட இளைஞரை சிறுமி காதலித்து கர்ப்பமானதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டது. புகாரின் பேரில் போக்சோ வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே கருக்கலைப்பு செய்யப்பட்ட 17 வயது சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் சம்பவம் தொடர்பாக இருவரை கைது செய்து திருத்தணி அனைத்து மகளிர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறுமியின் 5 மாத கர்ப்பத்தை செவிலியர் மூலமாக கலைக்கப்பட்ட விவகாரத்தில் சிறுமி உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக மீண்டும் இணைப்பில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கிரண். உங்க விரிவான தகவல். வணக்கம் ராதிகா. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே கொடிவாசலா கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமி அவர் ஆர்கேபேட்டையில் உள்ள செவிலியர் டிப்ளமோ பயிற்சி கல்லூரியில் படித்து வருகிறார். இந்நிலையில் அம்மாணவிக்கு கடந்த மாதம் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் அங்குள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அனுமதிக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதில் அவர் 5 மாத கர்ப்பம் அடைந்ததாக தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் இது குறித்து திருத்தணி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர். புகாரின் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையில் கல்லூரி மாணவிக்கு அண்ணன் தங்கை உறவு முறையான அதே கிராமத்தைச் சேர்ந்த 18 வயது சிறுவன் காதலித்து கர்ப்பமாக்கியதாக தெரிய வந்தது. இதனையடுத்து சிறுவன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு தலைமறைவாக உள்ள சிறுவனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 5 மாத கர்ப்பமான கல்லூரி மாணவி அவரது பெற்றோர் ஆந்திர மாநிலத்தில் உள்ள நகரி அருகே பன்னூர் என்ற பகுதிக்கு அழைத்து சென்று செவிலியர் ஒருவர் மூலமாக கடந்த 14ஆம் தேதி கருக்கலைப்பு செய்து வீட்டுக்கு அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு சில நாட்களில் கல்லூரி மாணவிக்கு உடல் நலம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து திருத்தணியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மாணவிக்கு பரிசோதனை மேற்கொண்டதில் வயிற்றில் குழந்தை இறந்துள்ளது என தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து உடல்நிலை பாதிக்கப்பட்ட மாணவி உடனடியாக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று கல்லூரி மாணவி சிகிச்சை பலனின்றி இறந்துள்ளார். செவிலியர் கருக்கலைப்பு செய்ததால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கல்லூரி மாணவி இறந்த சம்பவம் தொடர்பாக கல்லூரி மாணவியின் பெற்றோர், உறவினர் மற்றும் செவிலியர் ஆகியோரிடம் திருத்தணி அனைத்து மகளிர் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வரும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தற்போது இந்த வழக்கு தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவலானது வெளியாகியுள்ளது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி கிரண்.